தேங்காய் சுடுவோமா? தேங்காய் சுடுறத பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து கொங்கு சைடில் ஆடி 1 அன்னைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி. அரிசி, பாசிப்பயிறு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து கலந்து அவல் இதெல்லாம் போட்டு தேங்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காவை ஒரே ஒரு ஓட்டை, சின்னது 3 ஓட்டையில் 1 ஓட்டை பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து தனியாக ஊற்றி வச்சிடலாம். வச்சுட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரிசியும் அவலும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம். தேவையான அளவு ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸிங்கை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்புறம் லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை பவுடர் வந்து அம்மா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா ஸ்டஃபிங்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை வழியாக ஃபுல்லாக உள்ளே நிரப்பி அந்த தேங்காய் ஃபுல்லாக வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டொக்குன்னு இடிக்கணும். டொக்குன்னு இடிச்சனையும் தேங்காயெல்லாம் ஃபுல்லாகி வரலும் இது பண்ணிட்டு நடுவில் நம்ம அந்த இளநீ தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குச்சியெல்லாம் தயார்படுத்திட்டு குச்சியை சீவி அந்த ஓட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி தேங்காய்க்கும் சரி கம்புக்கும் சரி அழகாக மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு ஜாலியாக தேங்காய் சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். நாங்கள் எங்கள் ஏரியாவில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தேங்காய் சுட்டோம். ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது தேங்காய் சுடுற பண்டிகைலாம் கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் நான் சுட்ட தேங்காய். ரொம்ப நேரம் வச்சுட்டேன், நம்ம கலருக்கு கருகி போச்சு. தேங்காய் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் தான் போய் ஓப்பன் பண்ணி படைச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க. நம்ம கோயிலுக்கு போகல, அப்படியே சாப்பிட்டாச்சு. பட் டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு.